இன்னைக்கு ஃபெப் 16 ஃபேமஸ் ஜுவாலஜிஸ்ட் ஆர்னஸ்ட் ஹேக்கல் அவர்களோட பர்த்டே. ஜெர்மனியில் 1834 பிறக்கிறாரு. ஸ்கூல் முடிச்சுட்டு மெடிசன் படிக்கிறாரு. ஒரு துறைமுகத்தில் கடல் உயிரினங்களை ஆராய்ச்சி பண்ணுறாரு. இதுதான் இவருக்கு ஜுவாலஜியில் இன்ட்ரெஸ்டை ஏற்படுத்தியிருக்கு. இவரோட 25 வயசுல டார்வின் அவர்களோட ஆன் தி ஆரிஜின் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷனுங்கிற புக்கு இவரோட லைஃபையே மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். ஜுவாலஜியில் டாக்டரேட் டிகிரி வாங்குறாரு. தென் ஜுவாலஜி ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணுறாரு. உயிரினங்கள் குறித்து பல்வேறு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு. ஒரு தடவை கெனரி ஐலாண்டுக்கு பயணமா போறப்போ சார்லஸ் டார்வினை சந்திக்கிற சான்ஸ் கிடைக்குது. ரிசர்ச் பண்றதுக்காகவே நார்வே, எகிப்து, டர்க்கி, கிரீஸ் ஆகிய கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்றாரு. இன வகை தோற்ற வளர்ச்சிக்கும் தனி உயிரின் தோற்ற வளர்ச்சிக்கும் இடையேயான சம்பந்தம் பற்றிய உயிர் மரபு ரீதியான விதியையும் சொல்றாரு. ஆயிரக்கணக்கான புதிய உயிரினங்களை கண்டுபிடிச்சு அவற்றுக்கு பேரும் வைக்கிறாரு. தென் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் நேச்சர், ரிடில் ஆஃப் தி யூனிவர்ஸ், ஃப்ரீடம் இன் சயின்ஸ் அண்ட் டீச்சிங்னு 40க்கும் மேற்பட்ட புக்ஸை எழுதியிருக்காரு. அறிவியல் அடிப்படையில் உயிரினங்களை பிரிக்கிறாரு. மனித இனத்தை 10 இனங்களாக பிரிச்சு அதுக்கான காரணங்களையும் விளக்குறாரு. தி ஹிஸ்டரி ஆஃப் கிரியேஷன் புக்ல இதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. சைக்காலஜி பிரான்ச் ஆஃப் பிசியாலஜின்னு சொன்னது இவர் தான். இன்னைக்கு இவரோட பர்த்டே. தென் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.